எவன் எவனோ சொல்றான் அகோரி ஆயிட்டேன், சாணியை தின்னுட்டேன், மனித பீயை தின்னுட்டேன், இதெல்லாம் நம்புவீங்க, லைக்காக கொட்டுவீங்க. நான் சொன்னா போட்டு நம்ப மாட்டீங்க. உண்மையாடா நம்புங்கடா, கீழே கொட்டை எதுவுமே ஐயோ சாரி கழுத்துல கொட்டை எதுவுமே காணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஏன் அகோரினா கொட்டையெல்லாம் போட்டுதான் உட்காரணுமா? கழுத்துல வெள்ளை இதெல்லாம் பூசிட்டு தான் உட்காரணுமா? கிடையாது. இவ்வளவு நாள் காசியில போய் பணத்தை கிணத்தை எல்லாம் தின்னுட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்கேன் நானும். என்ன நீங்க கறி சாப்பிடுறீங்க, சிக்கனு மட்டனுன்னு? மனித கறி சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க காசிக்கு என் கூட அப்படின்னு எல்லாம் எனக்கும் உருட்டணும்னு ஆசைதான் மக்களே. எனக்கும் இப்படியெல்லாம் சொன்னா நம்மளும் பயங்கரமா ரீச் ஆயிடலாம், நம்மளும் பயங்கரமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கலையரசன் ஒருத்தர் இப்போ புதுசா வந்திருக்காப்ல. முடி வளர்றதுக்கு மந்திரம் இருக்கான்னு கேட்டீங்க, முடி வளர்றதுக்கு மந்திரம் இருக்கு. அவ்வளவுதாங்க. சொட்டையா இருக்குன்னு ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல உங்க சொட்டையா இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இதை டேக் பண்ணி நம்ம அகோரி கலையரசன் இருக்காப்ல, அவரு சொட்டையா இருந்தாலும் மந்திரம் போட்டே முடி வளர வைப்பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு மறக்காம சொல்லிடுங்க. கூடிய சீக்கிரம் நானும் இப்படி ஏதாவது கொட்டையோட வந்திருந்தா, சாரி கழுத்துல வந்திருந்தா எதுவும் ஆச்சரியப்பட்டு பார்க்காதீங்க. நானும் இப்ப அந்த கோர்ஸ் போயிட்டு தான் இருக்கேன் காசிக்கு. கூடிய சீக்கிரம் வந்துடுவேன். அழகாகிறதுக்கு மந்திரம் இருக்கு, உங்க தாடி அதிகமா வளர்றதுக்கு மந்திரம் இருக்கு, அதுக்கு எந்திரம் இருக்கு, அதுக்கு முடி வளர்றது, சொட்டையில முடி வளர்றதுக்கு மந்திரம் இருக்கு, அழகாகிறதுக்கு மந்திரம் இருக்கு. எனக்கும் ரொம்ப நாளா ஒண்ணு வளரணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நானும் எடுக்காத டயட் இல்ல, எடுக்காத ஃபுட் இல்ல. உங்க புத்தி எல்லாம் இப்ப எங்க போகணும்னு எனக்கு தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல மக்களே. 5 விரல் எப்பவுமே சொல்லுவாங்க, என்ன 5 விரல் ஒண்ணு போல இருக்குன்னு எக்ஸாம்பிள் வச்சு நம்மகிட்ட பேசுறாங்க. ஏன் இந்த 5 விரல் ஏன் ஒண்ணு போல இருக்கணும், இந்த ஒரு விரலை மட்டும் பெருசா வளர்த்தலாமே அப்படின்னு சொல்லி இதுக்கு மட்டும் நான் தனியா எக்ஸசைஸ் கொடுத்து வளர வச்சு பாக்குறேன், வளர மாட்டேங்குது. நம்ம அகோரி அண்ணே, கலையரசன் அண்ணே, கொஞ்சம் பார்த்து அதுக்கு ஏதாவது ஒரு மருந்தை சொல்லி விடுங்க. தாடி அதிகமா வளர்றதுக்கு மந்திரம் இருக்கு, அதுக்கு எந்திரம் இருக்கு, அதுக்கு அதான் சுவாமி நாங்களும் சொல்றோம், அதுக்கு எந்திரம் இருக்கு, வளர மாட்டேங்குதே. விரல சொன்னேன். ஓ அப்படியா? சிங்களம். ஏன்னா இலங்கையில நான் அமைச்சரா வேலை பார்த்தேன். அமைச்சரா மினிஸ்டரா ஒர்க் பண்ணேன் நானே. அந்த கவர்மெண்ட் மினிஸ்டருக்கு வேற ஏதாவது கழுவி கொடுத்துருப்பாப்லையோ? இங்க நினைக்கிற மாதிரி இல்லங்க, காரு அவருடைய வண்டிகள் எல்லாம் கழுவி கொடுத்து ஏதாவது வேலை பார்த்திருப்பாரு. நான் நினைக்கவே இல்லப்பா. டெய்லி ஒரு 4 இடத்துக்கு சீஃப் கெஸ்டா போவேன். ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டே இருப்பேன். அடடா, மினிஸ்டருக்கு மட்டும் இல்லாம சீஃப் கெஸ்டா போய் கழுவி விடுவாரு, வேற ஒண்ணும் இல்லைங்க. சீஃப் கெஸ்டா போவீங்களா? சீஃப் கெஸ்டா டெய்லி போவேன். மினிஸ்டர் இப்படி பக்கத்துல உட்காந்துருப்பார், நான் சேருக்கு நிகரா உட்காந்துருப்பேன். ஆமா, மினிஸ்டர் டெய்லி போய் தான் ஆவாரு, கழுவி விட்டு தான் ஆகணும். என்ன பண்றது, அவர் டெய்லி வெளியே, அவர் பெரிய ஆளு, மினிஸ்டரா இருந்தா எத்தனை பேர் டெய்லியுமே வண்டி எடுத்து சுத்திட்டு இருப்பாப்ல, அப்ப கழுவி விடாம எப்படி? அந்த அம்மா திருப்பி பிடிங்கிருச்சு, திருப்பி அவட கூட்டு வந்துட்டா, நான் பாம்பே போயிட்டேன். ஆமா, அதுக்கப்புறம் அம்மா கூட்டு போய் பாம்பேல கொண்டு விட்டுருச்சு. அங்க போய் தான் ஒரு மேஜர் ஆபரேஷன் நடந்து, சொல்றேன் பாயிண்ட் வரட்டும், கூடிய சீக்கிரம் சொல்றேன். நான் எந்திரிக்கும் போது ஒரு அரச மரத்து கடையில நிர்வாணமா இருந்தேன், ஜட்டி இல்லாம, போட்டு ட்ரெஸ் இல்லாம. அப்பெல்லாம் சடை பிடிச்சிருச்சு மண்டையில, எப்பயோ சடை பிடிச்சு தான் நான் பாம்பே போனேன். சரி சரி, நிர்வாணமா இருந்தேன். ஐயோ, பாம்பேல போய் நிர்வாணமா உட்கார்ந்து இருக்கீங்க, கரெக்டான இடம் தான். நிர்வாணமா இருந்து, அதுவும் நான் எந்திரிக்கல. ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி எந்திரிக்கும், சாரி எப்படி எந்திரிக்க முடியும் அந்த கால் வச்சு? வேற ஒண்ணும் இல்லைங்க. ஐயோ, 10 பேரு அப்படியே தட்டி எழுப்பி, டாமி எந்திரி, கமான். ஆனா இந்த சாமி என்னை காசி போன்னு சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. சரி, கோமணத்தோட ஒரு கோமணத்தை எடுத்து கட்டிக்கிட்டு, ஒரு துண்டை எடுத்து கட்டிக்கிட்டு பிளைட்லயே கோமணத்தோட பிளைட்ல போயிட்டேன். ஏண்டா டேய், ஒரு சுவாமி வந்து தட்டினாராம், இவர் அம்மனமா படுத்து கிடந்தாராம் ஆட்டிக்கிட்டு, பக்கத்துல கிடந்தான் துண்டு உடனே எடுத்து பிளைட்ல அப்படியே துண்டோடே போய்கிட்டு இருந்தாராம். டேய் தானே போனா போகுது, வெள்ள பூண்டு பயல, ஒரு கட்டத்துக்கு மேல வாயில வேற ஏதாவது வார்த்தைகள் வந்துருமோன்னு பயமா இருக்கு. விட்டாங்க. எங்க போறேன்? காசி போறேன்.
காசி பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ட்ரெயினுக்கு டிக்கெட் பணம் அதெல்லாம் ஏதோ ஒரு வழியில எனக்கு எல்லாமே புக் ஆயிடுச்சு. எப்படியோ புக்காச்சு, ஆட்டோமேட்டிக்கா எப்படியோ புக்காச்சுங்க. அம்மனமா போயிட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். அம்மனத்துல இருக்க அழகை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே புக் பண்ணி விட்டாங்க. அப்படியா? ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. நாடா சுத்துவேன், அரசாங்கத்துல வேலை பார்த்தேன். உலக நாடுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், ஹியூமன் ரைட்ஸ், கரப்ஷன், ஆன்டி கிரைம் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேலை பார்த்தேன் நான். ஆமாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேலை பார்த்துட்டாரு. அவங்க அப்பா தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காப்ல, வேலையை போட்டு கொடுத்துட்டாப்ல. வேண்டாங்கம்மா, டேய் வேணாண்டா, அமைதியாடுறா, போயிடுறா. பேரு புகழ் பட்டம் பதவி, இந்தியாலே 59 தடவை டாக்டர் பட்டம் வாங்கின முதல் தமிழன் நான் தான். 59 தடவை 59 தடவை டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். இப்ப பெண்டிங்ல 10 டாக்டர் பட்டம் இருக்கு, வேணான்னு வந்து உட்காந்துட்டு இருக்கேன் நான். ஓ நண்பா, என் நண்பா, என் காதென்ன நண்பா, ஓ நண்பா, என் காதென்ன கூதியா இப்படி ஓத்து விட்டு போகிறாயே. நண்பா, ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? கவிதை கைத்தட்டுங்க. கறிக்கடை வச்சிருந்தேன், ஹோட்டல் வச்சிருந்தேன், நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓனா ஏண்டா பாட்டு தாய்லாந்து வெள்ள பூண்டு மோனே, என்ன திட்ட வைக்காதடா, வேணாண்டா. இந்தியால 10 லட்சம் அகோரிகள் இருக்கும். கும்பமேளால சந்திக்கிறோம். 10 லட்சம் அகோரிகள் இருக்கும் இந்தியால. தமிழ்நாட்டுல 3 அகோரி தான் இருக்கும். உண்மையான அகோரி 3 பேர் தான் இருக்கும். யாரு சாமி அது? அகோரி மணிகண்டன் ஒருத்தர் இருக்காரு. சரி சாமி. திருச்சியில. சரி சாமி. அதுக்கப்புறம் இன்னொரு அகோரி வந்து குட்டிச்சாத்தனை வச்சு ஒரு அகோரி இருக்காங்க. அவங்களும் திருச்சி சைடு தான். திருச்சி சைடு தான். நான் இங்க சென்னையில இருக்கேன். 3 அகோரி தான் உண்மையான அகோரி. அட ஆள விடுங்கடா புண்ட. இந்தியால 10 லட்சம் அகோரி இருக்கும். 9,99,000 அகோரி. 9,99,000 புளுத்தி அகோரி இருக்காங்க. நாங்க 3 பேரும் தான் தமிழ்நாட்டுல இருக்க அகோரி. நாங்க மட்டும் தான் புளுத்திகள். எங்களுக்கு மட்டும் தான் எல்லாமே வரும். வேற யாருக்குமே எந்த ஒரு இதுவும் வராது. அகோரி எல்லாம் உன்ன நேர்ல உண்மையான அகோரி பார்த்தான் இருக்கு. 2 அண்ணா இருக்கே, புடுங்கி சாப்பிட்டுருவானுங்க. கண்ண சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ஃபேக்கான அகோரி. நீ என்ன ஃபேக்குன்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. 9,99,000 அகோரி ஃபேக் அகோரி. 1000 அகோரி தான் வேர்ல்டுலயே இருக்காங்க. உண்மையான அகோரிஸ். நீ வந்து விபூதியை பூசிட்டு காஞ்சா பீத்தே, நான் ஹிந்தியில சொல்றேன், காஞ்சா பீத்தே எல்லாம் அகோரி கிடையாது. ஏண்டா நீ பேசுற பேச்சுக்கு ஏண்டா லவடை கேப்பாள். நீ தமிழ்ல மட்டும் பேசக்கூடாதுடா, இங்கிலீஷ்ல வரைக்கும் ஹிந்தி வரைக்கும் ஒன்னு திட்டணும்னு தோணுதுடா. அமைதியாடுறா, வேணாண்டா. தமிழ்நாட்டுல ஒருத்தனை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவன் வீட்டுல குபேரன் கோடி கோடியா கொட்ட போறான்னு அர்த்தம். இது எப்படி பாக்குறீங்க? உண்மையை சொன்னா ஒரு சட்டி வாங்கி போட காசு இல்ல. நீங்க வேற ஒண்ணும் இல்லைங்க, அடிச்ச அடியில அண்ணனுக்கு அண்டராயிரம் கலந்து போய் உட்கார்ந்து இருக்காப்ல. நம்ம நெட்டிசன்கள் எல்லாம் கலாயில அண்ணே நல்ல வாழ்க்கை இருக்கு, இப்போ ஒண்ணு கெட்டு போல, இருக்க ரீச்ச வச்சு நல்லா இருந்து சம்பாதிச்சு வாழுங்க. எதுக்கு இப்படி நான் அகோரி ஆயிட்டேன், பார்ட் டைம் அகோரி பாக்குற நாங்க எல்லாம் எங்க மண்டேல நீ ஒரு கேன கூ அப்படின்னு எழுதியிருக்கானே அப்படின்னு நான் கேட்க சொல்லல. என்னுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அண்ணே இந்த வீடியோ பாருங்கண்ணே, தம்பி இந்த வீடியோ பாரு தம்பி, ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணி விடு தம்பி, எங்க தம்பி போன அப்படிங்கிறாங்க. ஓரிடா நான் அகோரி அப்படின்னு சொல்லி மக்களை தயவு செய்து, இந்த மாதிரி பல பேர் இன்னைக்கு சுத்தி இருக்கான். நான் சுவாமியாரு, அகோரி, கடவுள் நம்பிக்கைங்கிறது இருக்கலாம், அதுக்காக இவனுங்களெல்லாம் நம்பி, இந்த புறம்போக்குங்களெல்லாம் நம்பி தயவு செய்து நம்பிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த ராசிக்கல், அப்புறம் இந்த கருங்காலி மாலை, இதை போட்டா உங்களுக்கு பவர் அதிகமா இருக்கும். இது மார்க்கெட்ல கொஞ்சம் பேர் இதை மார்க்கெட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ராசிக்கல் எல்லாம் தங்கத்திலோட சேர்த்து வச்சு விற்கிறாங்க. தங்கத்தோட சேர்த்து ராசிக்கல்லையும் வச்சு கொடுக்குறாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு. ஏன் நான் தெரியாம கேட்கிறேன், இந்த ராசிக்கல்ல உருவாக்குறவனும் உனக்கு ராசிக்கு ஏத்தபடி அவனுமே மொத்தமே வச்சிருக்கானே, அவனுமே எனக்கு கோடீஸ்வரம் ஆயிருக்கணுமே. ஏன் இந்த கருங்காலி மாலை விற்கிறவன் இன்னும் அந்த கடையில நார்மலா தானே உட்கார்ந்து இருக்கான், அவனுமே கோடீஸ்வரம் ஆயிருக்கலாமே. இதுக்கு முன்னாடி வித்த கருங்காலி மாலை எல்லாமே அவன் தான் வச்சிருக்கான், அவன் இப்ப எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கணும். ஏன் ஆகல? எதுக்கு இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம்? மக்களை தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் பல பேர் கிளம்பி வருவானுங்க, எவனுமே நம்பாதுங்க. இவனுங்களை நம்பி போறதுக்கும் பல மக்கள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னும் பல இன்டர்வியூ பார்த்தேன், பல பாட்டிமாருங்க, நம்ம சின்ன பசங்களே கிளம்பி போயிருக்காங்க அகோரி எங்க சாமி அப்படி இப்படின்னு சொல்லி. வேணாண்டா. ஓகே மக்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முடியல மக்களே, நானும் கொஞ்ச நாளா ஸ்வைப் பண்ணி பாக்குறேன், வந்துட்டே இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியல. சார் ரைட்டு, யூடியூப்னு ஒன்று இருக்கே, தலைவருக்கு ஒரு பூஜையை போட்டு விட்டு போயிடும்னு இந்த பக்கம் வந்தேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ நல்லா இருந்தனா ஷேர் பண்ணுங்க மக்களே. மறக்காம உங்க தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் மக்களே.